ரொம்ப நாளாக ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் போகும்னு கேட்டுகிட்டே இருந்தார். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம தனியாக போகிறத விட ஒரு 2-3 ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தால் தான் நல்லாயிருக்கும். உள்ளே என்ட்ரி ஆனதுமே அதோட ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருந்தது. இந்த ஜாப்பனீஸ் ஸ்டைலில் ஃபோட்டோஸு அந்த பொம்மைலாம் வந்து கொஞ்சம் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, செஃப்பு வந்து நம்ம ஆர்டர் பண்ணுற அந்த மெயின் மெனுவை நம்ம டேபிளில் வச்சு தான் வந்து குக் பண்ணி தருவாங்க. மீல் வந்து ஒரு ஆளுக்கு $20 கிட்டக்க வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு சூப் எடுத்துக்கலாம். அப்புறம் ரைஸ் இல்லை நூடுல்ஸு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வரும். அப்புறம் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு 3 விதமான ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதெல்லாமே வந்து நமக்கு உள்ள கிச்சன்லேயே குக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து டேபிளில் ஒவ்வொன்றா வந்து கொண்டு சர்வ் பண்ணிட்டாங்க. அப்புறம் செஃப் வந்து அந்த மெயின் மெனுவை குக் பண்ணுறதுக்காக டேபிளில் வந்தது ஒரு சில வித்தெல்லாம் காட்டினாரு. இந்த ரஜினிகாந்த் படத்தில் கத்தி சுற்றுறது, கண்ணாடி சுற்றுறது இதெல்லாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து கத்தியையும் மூட்டையெல்லாம் சுற்ற விட்டு பசங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வித்த காட்டிக்கிட்டு இருந்தார். லைவாக நம்ம முன்னாடியே வந்து அந்த மெயின் மெனுவை குக் பண்ணி டேபிளில் வச்சுருந்தாங்க. நான் போக்கி போல்னு ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை வந்து உள்ள கிச்சன்லேயே வந்து குக் பண்ணி தான் வந்து ரெடி வந்திருந்தது. வந்தப்போ பார்த்தப்போ பச்சையாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இது குக் பண்ணதா பண்ணாததான்னு ஹஸ்பண்ட் டைம் பையன் டைம் கேட்டப்போ இது குக் பண்ணது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது குக் பண்ணாதது. இந்த போக்கி பவுலில் குட்டி குட்டி பீஸாக வந்து ஃபிஷ்ஷையும் சிக்கனையும் வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க. நான் அப்படியே வந்து சாப்பிடணும்னு சொன்னோன்னே சாப்பிட்டுட்டேன். அப்புறமா நான் சாப்பிட்டதை பார்த்துட்டு எல்லாருமே சிரித்தாங்க. செஃப்பும் பார்த்து சிரிக்க தான் செஞ்சார். அப்போ வந்து இது குக் பண்ணி தருவாங்க போல் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் செஃப்பு வந்து ஃபினிஷிங் டச்சுக்காக அந்த ஃபயரை வச்சு ஏதோ வித்த காட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் நாங்கள் கேட்டப்போ இல்லை அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னாரு. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னாரு. ஆனாலுமே எங்களுக்கு வந்து இந்த பச்சைக்கறியை சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. அதனால் மீட்டை மட்டும் குக் பண்ணி தாங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணோம். ஸோ அவர் வந்து திரும்ப குக் பண்ணி கொடுத்தாரு. ஆனாலும் இந்த பச்சைக்கறியை ஏற்கனவே சாப்பிட்டதுனால எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. அதனால் ஹஸ்பண்டும் நானும் வந்து மீலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுங்கிறனால எதுலையுமே சில்லி சேர்க்கவே இல்லை. லைட்டாக மட்டும் பெப்பர் மட்டும் சேர்த்துருந்தாங்க. ஓரளவு வந்து ஓகே தான் ஃபுட்டு.